தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல அண்ணாமலை அப்படினாலே ஒரு தனிப்பட்ட கெத்து இருக்குப்பா. ஆனா அண்ணாமலை இப்படியான காரியங்கள்ல செயல்படுவாரா? இப்படியான பிரச்சனைகள்ல ஈடுபடுவாரா? அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு. அமித்ஷா அவர்களை வரவேற்கிறதுக்கு சென்னை விமான நிலையத்துக்கு அண்ணாமலை போயிருக்கிறாரு. போன இடத்துல அவரை உள்ள அனுப்பிட்டாங்க. ஏன்னா லேம் லிஸ்ட்ல அவரது இருக்குது. ஏன்னா நீங்க ஹோம் மினிஸ்டர் வராரு அப்படின்னும் பொழுது அந்த இடமே விமான நிலைய அதிகாரியினால பாதுகாப்பு அதிகாரிகள் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. இஷ்டத்துக்கு எல்லாரும் உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாது. ஒரு ஹோம் மினிஸ்டர் அவரு பாதுகாப்புக்கு அவங்க தான் பொறுப்பு. விமான நிலையத்திலிருந்து வெளியே வர வரைக்கும் அவங்க தான் பாதுகாப்பு. ஏதாவது ஒரு எசகு பிசுக்கு நடந்தா அந்த விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் தான் பதில் சொல்லணும். சோ அதனால முன்னாடி லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இன்னார் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ முன்னாள் கிரிக்கெட் வீரர் வேணுகோபால் வெளியே இருந்திருக்கிறார். அவர் உள்ள வர வைக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் அங்க விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு. அவர் உள்ள அனுப்புங்க. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சார் அவர் பேரு இல்ல நாங்க உள்ள அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நான் லெட்டர் தரேன், என் லெட்டரை வச்சுன்னு கொடுங்க. உங்க லெட்டர்ல ஏத்துக்கவே முடியாது. நீங்க எம்எல்ஏவா எம்பியா இல்ல மாநில தலைவரா ஏதோ பேசல நீங்க லெட்டர் தரீங்க, உங்க லெட்டர்ல ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலைக்கு வந்தது பாருங்க கோவம். நான் யாருன்னு தெரியுமா, என் பவர் என்ன தெரியுமா, அடுத்த மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு நீ இந்த இடத்துல இருக்க மாட்டேன், உன்னை மாத்திருவேன் அப்படி இப்படி நான் ஊன்னு என்ன பண்ணிருக்காரு, கூச்சல் இருக்காரு. வந்தவங்க கட்டியும் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த சென்னை விமான நிலையமே ஸ்தம்பிக்கணும், அந்த அளவுக்கு டாக்ஸி டிரைவர் எல்லாம் கூப்பிடுங்க, ஒரு மறியல் பண்ணுங்க, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு சொல்லிருக்காரு. இவர் பேசினே இருக்கிறாரு. அந்த தலைமை பாதுகாப்பு அதிகாரி சைலண்டா போயிட்டாரு. நீ எப்படிதான் பேசுப்பா, எனக்கு புரோட்டோகால் விதி தான், நான் இப்படிதான் நடந்துப்பேன், நீ என்ன வேணா இரு, என்ன வேணா பண்ணி எதை வேணா செஞ்சுக்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, என் வேலையை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கிளம்பிட்டாரு. சோ அண்ணாமலை அவர்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருப்போம், அரவணைச்சு பார்த்திருப்போம். அவர் பாசமா பேசுவார், அன்பு. ஆனா இப்படி எல்லாம் ஒரு விஷயத்துக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் போவாரா அப்படின்னு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும், வேணுகோபால் பேரை ஏத்தி என்ன பண்ணிருக்கணும், அந்த புரோட்டோகால் விதிப்படி என்ன பண்ணிருக்கணும், உள்ள அமைச்சிருக்கணும். ஆனா அண்ணாமலை எதோ வேணா செஞ்சுக்கலாம், நம்ம அமித்ஷா தானே, நம்ம ஆட்சி தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தன போக்குல இருந்தாரா அப்படின்னு தெரியல. சோ இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே உங்க ஆட்டம் இப்படி இருக்குன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு பிறகு எப்படி இருக்கும் ஆட்டம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இப்படி செய்வாரா அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, முகம் சுளிக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்தை நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.